Example 4.4. Find the domain of sine inverse. அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Domain of sine inverse. f of x எடுத்துக்கிறேன் நான். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா sine inverse of 2 minus 3x square. இதோட domain என்ன அப்படின்னு கேட்குறாங்க. domain mean x நுடைய வேல்யூ. x நுடைய வேல்யூ என்ன எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். domain of sine inverse அப்படின்னா domain of sine inverse அப்படின்னா என்ன வேல்யூ? -1 to +1. cos inverseக்கும் அதே தான், sin inverseக்கும் அதே தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட இந்த இன்வர்ஸ்குள்ள இருக்கிற வேல்யூ தான் நம்ம எடுக்கணும். அப்போ என்ன இருக்கு? 2 minus 3x square. 2 minus 3x square. அதிகபட்ச வேல்யூ என்ன? +1. குறைஞ்சபட்ச வேல்யூ -1. இப்போ நம்ம x நுடைய வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். domain mean x. x நுடைய வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு. இப்போ x தவிர மற்றதெல்லாம் நம்ம அதர் சைடு எடுத்துட்டு வரணும். அப்போ இங்க பாருங்க +2 என்னன்னா வந்தா -2 less than or equal to remaining -3x square. மைனஸ் விட்டுறக்கூடாது. -3x square less than or equal to 1. இந்த +2 தானே வந்தா நான் வரும் -2. ரெண்டு சைடும் தான் வரும். இன்இக்வாலிட்டியில் ரெண்டு சைடும். இந்த +2 இந்த சைடு வரும், இந்த சைடும் போகும். இப்போ ரெண்டும் சேம் சிம்பிள் ஆட் பண்ணோம்னா 3 less than or equal to -3x square less than or equal to பெரிய நம்பர் -1 -2 -1. இங்க எக்ஸுக்கு பக்கத்துல மைனஸ் இருக்கிறதுனால அந்த மைனஸை நாம டெலீட் பண்ணணும். அப்ப மைனஸால இன்டு பண்ணுங்க. இப்போ இது என்ன? மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். மைனஸால மல்டிபிள் பண்ணும்போது இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். லெஸ் than or equal to என்னவா சேஞ்ச் ஆகும்? கிரேட்டர் than or equal. அப்ப இது என்ன ஆயிரும்? +3x square. இதுவும் என்னவா மாறிடும்? கிரேட்டர் than or equal. இங்க +1 மாறிடும். சரியா? இதை மாத்தி எழுதிங்க. 1 less than or equal to 3x square less than or equal to 3. சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் போற மாதிரி நான் எடுத்தேன். இப்போ நம்பரை சேஞ்ச் பண்ணி எழுதும் போது இன்இக்வாலிட்டி சேஞ்ச் பண்ணுங்க. இப்போ நம்ம எக்ஸ் வேல்யூ தான் வேணும். அப்போ அது பக்கத்தில் என்ன மல்டிபிள் என்ன இருக்கு? 3. அந்த 3ஆலையும் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ 1/3 less than or equal to 3ஆல டிவைட் பண்ணும்போது 3 கேன்சல் ஆயிரும். less than or equal to என்ன ஆயிரும்? 1. 3/3ஆல டிவைட் பண்ணும்போது ஆன்சர் 3 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்கும்? 1 தான் இருக்கும். பென்சில்ல கூட போட்டுங்க. இங்க டிவைட் 3 இங்கேயும் டிவைட் 3. இந்த 3 கேன்சல் ஆயிரும். சரியா? அப்போ நமக்கு எக்ஸ் வேல்யூ தான் வேணும். அப்போ நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது இங்கே என்ன ஆயிரும்? 1 ஸ்கொயர் ரூட் எடுத்தா 1 தான். டிவைட் 3 ரூட் எடுத்தோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 less than or equal to எக்ஸ் ஸ்கொயர் என்ன ஆயிரும்? அங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் வரதுனால நான் என்ன பண்ணுறேன்? மாடுலஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். less than or equal to 1 ரூட் எடுத்தா 1. மாடுலஸ் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது இன்இக்வாலிட்டியில் மாடுலஸ் போட்டுங்க, மறந்துடாதீங்க. இப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு, இப்போ டொமைன் என்னன்னு நான் எழுதுறேன். எக்ஸ் பிலாங்ஸ் டு. இது ஒரு ஃபார்முலா இருக்கு. ஈக்குவல் டு இருக்கனால க்ளோஸ்டு பிராக்கெட் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே பிளஸ் ஆர் மைனஸ் தானே. மாடுலஸ் மீன் பிளஸ் ஆர் மைனஸ் ரெண்டுமே. இப்போ நான் ரெண்டுமே மைனஸ்ல எழுதும் போது இது ரிவேர்ஸ்ல வந்துடும். எப்படி வரும்? -1, -1/√3 யூனியன். பிளஸ்ல எழுதும் போது அப்படியே எழுதிக்கலாம். என்ன இது? 1/√3, 1. தட்ஸ் ஆர் ஆன்சர். பாத்தீங்க, டொமைன் சம் ரொம்ப முக்கியமான சம். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.4.1ல சிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சம். f of x என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா sin inverse of x square plus 1 divide 2x. இதனுடைய டொமைன் என்னன்னு கேட்கிறாங்க. வழக்கம் போல sin inverse டொமைன் -1 to +1. domain of sin inverse x எடுத்தோம்னா என்ன இருக்கும்? -1 to +1. அப்போ இந்த இன்வர்ஸ்க்குள்ள என்ன வேல்யூ இருக்கு? இதான் நம்ம எடுத்துக்கணும்.
+5 பக்கத்துல இருந்தா கூட அது எடுக்கக்கூடாது. இந்த இன்வெர்ஸ்குள்ள தான் இருக்கிற வேல்யூ தான் நம்ம எடுக்கணும். அப்போ x² + 1/2x less than or equal to +1 less than or equal to -1. இதே போலதான் எக்ஸனுடைய வேல்யூ மட்டும் தான் வேணும். எப்பயுமே முதல்ல டிவைடர் தான் கேன்சல் பண்ணணும். இப்ப இன்ட்டு 2x போட்டாவே கேன்சல் ஆகும். பட் ஆனா நம்ம அப்படி எழுதக்கூடாது. ஏன் எழுதக்கூடாதுன்னா எக்ஸனுடைய வேல்யூ பாசிட்டிவா நெகட்டிவா நமக்கு தெரியாது. பாசிட்டிவ் அப்படின்னா நம்ம மல்டிபிள் பண்ணா இன்இக்வாலிட்டி மாறாது. சப்போஸ் எக்ஸ் வேல்யூ நெகட்டிவா இருந்தா இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். இப்ப நம்ம எக்ஸனுடைய வேல்யூ பாசிட்டிவா நெகட்டிவான்னு தெரியாது. அப்ப நான் என்ன பண்றேன்னா பாசிட்டிவா இருக்கிற மாதிரி ஒரு நம்பரால நான் மல்டிபிள். இந்த கேன்சல் ஆகணும்னா 2 மல்டிபிள்ல வரணும் கன்ஃபார்ம். எக்ஸ் பாசிட்டிவா நெகட்டிவான்னு தெரியாதனால நான் x² மல்டிபிள் பண்றேன். ஏன் x² மல்டிபிள் பண்ணணும்? எக்ஸ் பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலும் ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆயிரும்? பாசிட்டிவா மாறிடும், பிளஸ்ஸா மாறிடும். அதனால நான் x² மல்டிபிள் பண்றேன். அப்ப என்ன ஆயிரும்? இன்இக்வாலிட்டி மாறாது. 2x² மல்டிபிள் பண்றேன். பென்சில்ல போட்டுங்க. மல்டிபிள் பண்ணும்போது இங்க 2 கேன்சல் ஆயிரும், ஒரு x கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்கு? -2x² less than or equal to இங்க ஒரு x இருக்கும். 2x² ஒரு 1 தான் கேன்சல் ஆகும், மீதி ஒரு x இருக்கும். into x² + 1 less than or equal to 1 into 2x², 2x². இது இப்படியே வச்சுட்டு போட முடியாது, ரெண்டா பிரிங்க. இப்போ -2x² less than or equal to x into x² + 1. இந்த -2x² அந்த சைடு இருக்கு. அப்ப இங்க எதுவுமே இருக்காது, 0. less than or equal to x into x² + 1. இந்த -2x² தானே போனா +2x² மாறி. அப்போ இதுல x காமனா வெளியெடுங்க. x நான் வெளியெடுக்கிறேன். இதுல x வெளியெடுத்தா மீதி என்ன இருக்கும்? இந்த டேர்ம்ல x வெளியெடுத்தா மீதி என்ன இருக்கும் கேக்குறவங்க. இதுல x வெளியெடுத்தா மீதி என்ன இருக்கும்? x² + 1 இருக்கும். இங்க பிளஸ், இதுல x வெளியெடுத்து, இது ரெண்டு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். இதுல x² x வெளியெடுத்தா மீதி என்ன இருக்கும்? 2x. அப்போ 0 less than or equal to இது x, இது a plus b the whole square, a² plus b² plus 2ab, therefore a plus b their whole square, a² plus b² plus 2 into ab கரெக்டா இருக்கும். அப்போ ஆன்சர் x into x plus 1 the whole square. அப்போ இங்க இந்த பக்கம் தனியா எழுதுங்க. x into x² plus 1 less than or equal to 2x². எந்த சைடு எடுத்துட்டு வந்தா x into x² plus 1 plus 2x² இருந்தாலும் வந்தா -2x² மாறிடும். இங்க எதுவுமே இருக்காது. இங்கேயும் நான் x காமனா வெளியே எடுக்கிறேன். x காமனா வெளியே எடுத்துனா மீதி, இது x வெளியே எடுத்துனா மீதி என்ன இருக்குது? x² plus 1 minus 2 into x² ஒரு x வெளியே எடுத்துனா மீதி x. இப்ப இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு x a minus b the whole square, a minus b, ஏன்னா இங்க மைனஸ் வந்திருக்கனால மைனஸ், less than or equal to 0. இதான் நமக்கு கிடைச்சது. இப்போ என்னென்ன வேல்யூ பாருங்க. x equal to 0 1, -1 ஒன்று கிடைக்கும், அண்ட் +1 ஒன்று கிடைக்கும். அதுதான் அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணும். அப்போ 0 விட இந்த வேல்யூ பெருசா இருக்கும். 0 விட இதான் கண்டிஷன். அவன் கொடுத்துக்கிற கண்டிஷன் என்னது? 0 விட பெருசா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு கிடைச்சக்கூடிய வேல்யூ 0 விட பெருசு. இந்த பக்கம் ஓப்பன்ல இருக்கு, ஓப்பன்ல இருக்கிற சைடு பெருசுனா. அப்ப 0 விட சின்னது என்ன? மைனஸ். 0 விட சின்னது மைனஸ் தான். 0 லெஃப்ட் சைட்ல தான் மைனஸ்.
அப்ப மைனஸ் வரக்கூடாதுன்னா எக்ஸுக்கு என்ன வேல்யூ போடலாம்? 0வை விட ரைட் சைடு போடலாம். பெரிய வேல்யூவா போட்டோம்னா உங்களுக்கு இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணும். நான் 1 போட்டா 1 1 1 + 1 2 2 ஸ்கொயர் 4 4 × 1 என்ன இருக்கும்? 4. அப்போ கண்டிப்பா 0வை விட 4 பெருசு தான். என்ன போட்டாலும் 0வுக்கு ரைட் சைடு என்ன போட்டாலும் அதான் கிடைக்கும். அண்ட் 0வுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்கலாம். இப்போ 0வுக்கு ஈக்குவல்னா இந்த இதுக்கு எது போட்டா, அதாவது அதை தவிர மீதி எதை போட்டா இது 0 ஆகும்? இங்க என்ன போட்டா 0 ஆகும்? என்ன போட்டா 0 ஆகும்? -1. அப்ப -1 வரும். அப்ப இந்த இன்டர்வல் என்ன கிடைக்குது? -1 கிடைக்குது. அந்த 0ல இருந்து அந்த சைடு இன்ஃபினிட்டி வரலும் கிடைக்குது. அவன் என்ன கிடைக்குது? எக்ஸ் வேல்யூ எப்படி கிடைக்குதுன்னா -1 கிடைக்குது. யூனியன் மீதி என்ன இருக்குது? 0வுக்கு அந்த சைடு 0ல இருந்து +∞ வரலும் போடலாம். அப்ப இங்க பாருங்க, x belongs to 0வை விட சின்னதுன்னு சொல்றான். 0வை விட சின்னது. 0வை விட சின்னதுன்னா எந்த சைடு ஆன்சர் கிடைக்கும்? நெகட்டிவ் சைடு கிடைக்கும். அப்ப என்னது? -∞ இருந்து 0 வரலாம். அண்ட் இங்க என்ன போட்டா 0 ஆகும்? ஈக்குவல் இருக்கிறதுனால +1. எஸ். இப்போ இது தனித்தனியா டொமைன் சொல்லிட்டேன். எனக்கு காமன் டொமைன் வேணும். இது தனித்தனியா தான் சொல்லியிருக்கிறேன். எனக்கு மொத்தமா சேர்த்துன டொமைன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காமனா இருக்கிற எலமெண்ட்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்குள்ள காமனா என்ன எலமெண்ட்ஸ் இருக்கு? 0 ஒன்று இருக்கு. நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு? இப்போ இதுக்குள்ள +1 இருக்கும். இதுக்குள்ள -1 இருக்கும். இப்ப பாருங்க, 0 இங்க ஈக்குவல் இருக்கு. இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. எஸ் 0. அந்த -1 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. -1 இருக்குது. அண்ட் +1 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. மொத்தம் 3 வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கு. என்னென்ன வேல்யூ கிடைச்சிருக்கு? 0 -1 +1. 3 ஆன்சர் தான் கிடைச்சிருக்கு. பிராக்கெட் யூஸ் பண்ணக்கூடாது, செட் பிராக்கெட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். 3 ஆன்சர் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. therefore domain -1 and +1 ரெண்டே ஆன்சர் தான். பிராக்கெட் யூஸ் பண்ணாத இப்படி எழுதிங்க, பிராக்கெட் யூஸ் பண்ணாதீங்க. பிராக்கெட் யூஸ் பண்ணா மாத்தி போட்டு தப்பா போட்டுருவீங்க. நான் 0வை போடல. ஏன் 0வை எடுத்துக்கலன்னா, இங்க டினாமினேட்டர்ல எக்ஸ் இருக்கு. என்ன இருக்கு? டினாமினேட்டர்ல எக்ஸ் இருக்கு. டினாமினேட்டர்ல எக்ஸ் வந்தா இன்ஃபினிட்டி ஆயிரும். அதனால 0 ஆன்சர் வராது. ஒன்லி -1 அண்ட் +1 தான் டொமைன். இதுதான் டொமைன். வேற பிராக்கெட் யூஸ் பண்ணி எழுதாத, இப்படியே எழுதி. தட்ஸ் ஆர் ஆன்சர். Next example 4.7. f of x என்ன கொடுக்குறாங்கன்னா, cos inverse of 2 plus sin x divide 3. cos inverse டொமைன் அதேதான். domain of cos inverse x is always -1 to +1. அப்ப நம்ம இன்வர்ஸ் குள்ள இருக்கிற வேல்யூ தான் நம்ம எழுதணும். இப்ப என்ன நமக்கு கிடைக்கும்? 2 plus sin x by 3 less than or equal to +1. இங்க -1. வழக்கம் போல டிவைட்ல இருக்கிறதா முதல்ல கேன்சல் பண்ணணும். அப்ப நான் × 3 பண்றேன். டிவைட்ல 3க்குனால மல்டிபிள் பண்றோம். மல்டிபிள் பண்ணா இங்கேயும் -3, சாரி +3, இங்கேயும் × 3, இங்கேயும் × 3. இந்த 3 3 கேன்சல் ஆயிடும். கிடைக்கக்கூடிய ஆன்சர் -3 less than or equal to 2 plus sin x less than or equal to 3.
இப்போ நான் sin x மட்டும் தான் வேணும். x தான் வேணும். முதல்ல sin அந்த டேர்ம்ஸை மாற்றணும். இந்த +2 இங்கே இருக்குது ப்ளஸ், இந்த +2 தானே வந்தால் -3 -3 +2 இந்த சைடு வந்தால் -2 less than or equal to remaining என்ன இருக்கு sin x equal to 3 - 2. இப்போ இது என்ன ஆன்சர் கிடைக்கும்? -5 less than or equal to sin x less than or equal to +1. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சைனுடைய டொமைன் என்னது -1 to +1 வரலாம் தான் என்ன இருக்கும் -1 to +1 வரலாம். ஆனால் இங்கே என்ன இருக்கு -5ல இருந்து இருக்கு, அதனால நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கணும். ரெடியூஸ் எதாவது ரெடியூஸ் பண்ணோம் -1ல இருந்து +1 வரலாம் தான். -5லாம் வராது. நம்ம ஆல்ரெடி போன சம்லேயே பார்த்தோம் டொமைன் வந்து -1 to +1 தான். அப்போ -5 வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் ரெடியூஸ் பண்ணிக்கணும் -1ல இருந்து +1க்கு. அப்போ எக்ஸ்னுடைய வேல்யூ தான் எனக்கு வேணும். அப்போ இந்த சைன் இருந்தாலும் நம்ம என்னவா மாறிடும் சைன் இன்வர்ஸா மாறிடும். அப்போ இங்கேயும் சைன் இன்வர்ஸ் 1 சைன் -1ங்க சைன் 1 எப்போ π/2 90 டிகிரி. இப்போ சைன் -1னா -π/2. தட்ஸ் ஆல். டேபிள் வேல்யூலாம் மறக்கக்கூடாது. தட்ஸ் ஆர் ஆன்சர். And the last one domain sum, that's a very important sum. Sixth question. Today exercise 4.2 la sixth question. F of x equal to sin inverse of modulus of x minus 2 divide 3 plus cos inverse of 1 minus modulus of x divide 4. இங்க அடிஷன் கொடுத்திருக்காங்க. தனித்தனியா ஒவ்வொன்றுக்கும் முதல்ல டொமைன் கண்டுபிடிங்க. முதல்ல first part கண்டுபிடிப்போம். sin inverse of domain of sin inverse முதல்ல எழுதுங்க. domain of sin inverse x -1 to +1. இப்போ இதுக்கு மட்டும் முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அப்போ modulus of x -2 divide 3 less than or equal to +1. இங்க என்ன வரும் -1. 3 தான் முதல்ல கேன்சல் பண்ணணுன்றவே இல்லைங்கிறது. அப்ப நம்ம 3 ஆல் என்ட் பண்ணும்போது 3 கேன்சல் ஆயிரும். therefore -3 less than or equal to modulus of x -2 less than or equal to 3. எனக்கு x வேல்யூ மட்டும் தான் வேணும், அதனால -2 தான் எடுத்துருங்க. அப்ப -2 என்னவா மாறிடும் +2 modulus of x less than or equal to 3 plus 2. அப்ப இங்க என்னது பெரிய நம்பர் மைனஸ். therefore -1 less than or equal to modulus of x less than or equal to +5. ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த மாடுலஸ் வந்தா ஃபார்முலா என்ன எப்படி எழுதுவோம் x belongs to மைனஸ் ஆல பண்ணும்போது ரிவர்ஸ்ல எழுதுறோம் -5 இங்க மைனஸ் ஆல பண்ணும்போது என்ன ஆயிடும் +1 யூனியன் அப்படியே எழுதிக்கணும் -1,5. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு இந்த சம்ம. இப்ப இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் x belongs to -5ல இருந்து +5 வரலாம் வருது. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்க -5 இருக்கும், இங்க -1 0 1 +5 இருக்கும். இது ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு -5ல இருந்து +1 வரலாம். ரெண்டாவது என்ன இருக்கு -1ல இருந்து +5 வரலாம். அப்ப ரெண்டையும் பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் தான் இருக்கு, இது வரலாம் இருக்கு. அப்ப இதுக்கு மேல இதை சேர்த்திக்கலாம். சேர்த்தணும் அப்படின்னா என்ன ஆன்சரு -5ல இருந்து இது வரலாம் +5 வரலாம். இது பாத்தீங்கன்னா இந்த சர்க்கிள் எப்படி இருக்கு -5ல இருந்து +5 எல்லாமே ஆக்குபை பண்ணிருக்கு. அதனால நம்ம -5 to +5 எழுதிக்கலாம். Then next
அது காஸ் இன்வர்ஸ்க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. டொமைன் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் அதே -1 to +1 தான். அப்போ 1 minus modulus of x divide 4 less than or equal to +1 இங்க -1. இந்த இடத்துல தப்பு பண்ணுவீங்க, கரெக்டா பார்த்துக்கோ. இப்போ நாம என்ன பண்றோம், 4 ஆல மல்டிபிள் பண்றோம். டிவைடை கேன்சல் பண்ணுங்கிறதுக்காக 4 ஆல மல்டிபிள் பண்ணா 4 கேன்சல் ஆயிரும். therefore -4 less than or equal to 1 minus modulus of x less than or equal to +4. இப்போ இந்த இடத்துல தான் நீங்க தப்பு பண்ற இடம். இப்போ இந்த -4 அப்படியே இருக்கு, எனக்கு x மட்டும் தான் வேணும். நான் இந்த +1 மட்டும் தான் எடுத்துட்டு வரேன். +1 மட்டும் நான் எடுத்துட்டு வரேன்னா இந்த மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படியே தான் இருக்கும். அப்போ 4 இந்த +1 என்ன பண்ணா -1. அப்போ இங்க ஆன்சர் என்ன கிடைக்கும், -5 less than or equal to minus modulus of x. இந்த மைனஸை விட்டுட்டு போட்டுருவேன், தப்பாயிரும். less than or equal to +3. இப்போ எனக்கு modulus of x மட்டும் தான் வேணும், மைனஸ் இருக்கக்கூடாது. அப்போ அதனால நான் என்ன பண்றேன், மைனஸ் ஆல மல்டிபிள் பண்றேன். அப்போ +5 இங்க என்னவா மாறும், greater than or equal to plus modulus of x greater than or equal to -3 மாறும். நமக்கு less than or equal to இருந்தால் தான் அந்த ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்க முடியும். அதனால இதை less than or equal to எழுதணும்னா என்ன பண்ணோம், -3 முன்னாடி வந்துடும். இது less than or equal to mod x less than or equal to +5. அப்ப சொல்லுங்க x belongs to -5 +3 யூனியன். இதுவும் அதே போலதான், -5 வந்து +5 தான் இருக்கு. therefore இதையும் எப்படி எழுதிக்கலாம், -5, +5. therefore domain of அது அப்படியே எழுதிங்க, sin inverse of modulus of x -2 divide 3 plus cos inverse of 1 minus modulus of x divide 4 is. ரெண்டுக்கும் காமனா என்ன இருக்கு, சேமா தான் இருக்கு ரெண்டுமே. therefore answer -5, +5. that's our domain. முக்கியமான சம்ம இது நாலுமே பார்த்துங்க.